கரும்பு சக்கையோட அதோட பை ப்ராடக்ட் தான் எத்தனால் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்தியாவில் யார் அதிகமா சர்க்கரை ஆலை வச்சிருக்கிறது அப்படின்னாக்க நம்ம சாலை போக்குவரத்து துறை மந்திரி நிதின் கட்கரி. இப்போ 2014 வரைக்கும் 1.5% இருந்துச்சு எத்தனால் பாலிசி, திடீர்னு 5% உயர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதோட இமீடியட் பயனாளி கட்கரி தான். அது அப்போ அதிகம் தெரியல, வெளியில யாருக்கும் தெரியல. ஏன் தெரியலன்னா 10% வரைக்கும் எத்தனால பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணும்போது அதனால பெருசா வாகனங்களுக்கு பாதிப்பு இல்லை, அதுக்கு மேலே போகும்போது தான் பாதிப்புன்றதுனால அப்போ இது பெருசா தெரியல. ஸோ 2014 5% தான் மாத்தினாங்க. அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அப்படியே 1% 1/2% ஏத்தி 2018 என்னாச்சுன்னா E10 பெட்ரோல் அப்படின்னு ஒரு நிலைமையை வந்தடைகிறாங்க. அதாவது 10% பெட்ரோல் கூட எத்தனால மிக்ஸ் பண்ணாங்க 2018. அப்போ ஒரு எத்தனால் பாலிசியை அறிவிக்கிறாரு. அறிவிச்சது யாருன்னு பார்த்தோம்னா பெட்ரோலியத்துறைக்குன்னு தனியாக ஒரு மந்திரி இருக்கிறாரு, அவர் அறிவிக்கல, நம்ம கட்கரி தான் அறிவிச்சாரு. இந்திய அரசோட பெட்ரோல் பாலிசி இதுதான் அப்படின்னு. பாலிசி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா E20 பெட்ரோல், அதாவது 20% எத்தனால கலக்கிறது, அதுதான் எங்களோட டார்கெட்டு. அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம். சேர்த்து 2030 E20 பெட்ரோல் அப்படின்ற நிலைமையை அரைவ் பண்ணிடுவோம் அப்படின்னு 2018 அறிவிச்சாங்க. ஆனா அது வரைக்கும்லாம் இவங்க காத்திருக்கல. 2025 அதாவது நடப்பு ஆண்டு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி E20 பெட்ரோலை இந்தியா அரைவ் பண்ணிடுச்சு.